ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். முசாஃபிர் கஃபே ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. கல்யாணம்ங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கிற ஒரு யூனிவர்ஸ்ல இந்த சீரிஸ் உடைய கதை காலத்தை சித்தரிச்சிருக்காங்க. விக்ரம் மசி, பேதிகா பின்டோ, மஹிமா மக்வானா மெயின் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ரிமோனி ப்ரொபோசலா ஆரம்பிக்கிற சந்தர் சுதா உடைய அந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறுது. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் அப்படின்றது உண்டாகுது. பட் சுதா பாத்தீங்கன்னா ஒரு லாயரா இருப்பாங்க, அதுவும் டிவோர்ஸ் லாயர். அவங்க நிறைய டிவோர்ஸ் பார்த்ததுனால ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு பெருசா மரியாதை அப்படின்றதே இருக்காது. அதனால மேரேஜ்க்குள்ள நான் போக மாட்டேன், ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா சந்தருக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது மேரேஜ் ஆகி செட்டில் ஆகணும் பசங்களோட அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உள்ள ஒரு நபரா இருப்பாரு. ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டாரு. இந்த சீரிஸ் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட லவ் ஸ்டோரியை பேரலா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. பிரசன்ட் டேல பாத்தீங்கன்னா சந்தர் பிரீத்தி அப்படிங்கிறவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முசாஃபிர் கஃபேயை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ட்ரீம் கஃபேவான முசாஃபிர் கஃபேவை சந்தர் நடத்தினாலுமே அவருடைய லைஃப் செட்டில் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அவருடைய பாஸ்ட்ல சுதாவுடைய மெமரிஸ் அவர் விட்டு போகல. சோ சந்தருடைய பாஸ்ட் லவ் அண்ட் பிரசன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள நடக்கிற எமோஷனல் கான்ஃபிளிக்ட் என்ன, இறுதியில சந்தர் யார் கூட சேர்ந்தார் அப்படின்றதா இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ் உடைய பெரிய பிளஸ் விக்ரான் மசே, பேதிகா பின்டோ இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். பிளாஷ்பேக்ல இவங்களோட லவ் ஸ்டோரியை நான் லீனியரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ரியல் லவர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை இவங்க தந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். லவ் பொசிஷன்ஸ் எல்லாமே கியூட் அண்ட் சார்மிங்கா இருந்துச்சு. இந்த சீரிஸ்க்கான பலமாவே அது அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுதா சந்தர் இந்த ரெண்டு கேரக்டரும் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க பிஃபோர் சன்செட் 96 மாதிரியான படங்கள்லாம் பார்த்து அது பிடிச்சது அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். மஹிமா மக்வானா பிரீத்தி ரோல்ல ஒரு மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அவங்களோட கஃபேல சுதா சைன் பண்ண ஓல்டு புக்கை பாக்குறதா இருக்கட்டும், சந்தர் ரிங் வச்சுட்டு இன்னும் ப்ரொபோஸ் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கிற சீக்வன்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல சுதா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா இந்த கஃபேவை பில்ட் பண்றதுக்கும் அதை ரன் பண்றதுக்கும் இவங்க சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில அவங்க அழுற அந்த காட்சிக்கு பாத்தீங்கன்னா டாப் நாச்சான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பா உங்களை கண்காலங்க வைக்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலி சவுண்டான ஒரு சீரிஸ் தான். ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கஃபேவை காட்சிப்படுத்தின விதம் பாத்தீங்கன்னா ஒரு பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு டூருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும்ல, அந்த ஃபீலை இந்த சீரிஸ் தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. அதுக்கு இந்த சீரிஸ்ல இருக்கிற அந்த விஷுவல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். முசோரி போபால் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துடைய டைலாக்ஸ் நிறைய ரொம்ப நல்லாவே எழுதிருந்தாங்க. வாழ்க்கையில நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் அப்படின்றதே நம்மளுக்கு இருக்காது, நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாப்ல நீங்க அவார்டே வாங்கினாலும் அதுல சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, ஒரு எம்டினஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதும். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாமே மொத்தமாவே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியும், அதனால மனுஷங்களும் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆவாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ்ல வர சாங்ஸ் எல்லாமே ஃபீல் குட் எலிமெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. 7th எபிசோட்ல பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் லவ் பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது சுதா பிரீத்தியை மீட் பண்ற அந்த ஃப்ரேமிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிருக்கோம். பட் கிளைமேக்ஸ் முடிக்கும் போது அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் விட்டு போகுது. பட் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஜர்னி பாத்தீங்கன்னா ஒரு மெஸ்மரைசிங் வாட்சா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கும்போது இந்த சீரிஸ் நீங்க பொறுமையா உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் முடியும் போது உங்களோட கோவம் குறைஞ்சு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்காவது இருக்கும். பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். 2026 வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. முசாஃபிர் கஃபே சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.